காலையில் சூரியன் உதிக்கும், மாலையில் மறைந்துவிடும். அப்படிப்பட்ட சூரியனை சுற்றியே எல்லா உயிர்களும் தங்களின் செயல்பாடுகளை வகுத்துக் கொண்டிருக்கின்றன. அறிவியல் கோட்பாடுகளின்படி இப்படி நடப்பதுதான் வழக்கம். ஆனால் உலகின் சில நாடுகளில் சூரியன் மறையாமல் 24 மணி நேரமும் வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறது. அப்படி எந்தெந்த நாடுகளில் இரவுகளில் சூரியன் தெரிகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக ஹேமர்ஃபெஸ்ட், நார்வே. ஐரோப்பிய நாடான நார்வேயில் அமைந்துள்ளது ஹேமர்ஃபெஸ்ட். மிகவும் பழமையான இந்த நகரத்தில் சுமார் 8000 பேர் வசிக்கின்றார்கள். இங்கு நள்ளிரவு 12:43 மணிக்கு சூரியன் மறைந்து 40 நிமிட இடைவெளியில் மீண்டும் உதிக்குமாம். இந்த பகுதி ஆர்டிக் வட்டத்துக்குள் உள்ளது. மே முதல் ஜூலை வரை 76 நாட்கள் இங்கு சூரியன் மறையாதாம். மேலும் இங்கே இரவில் சூரியனை காணவே பல்வேறு சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள். சுமார் 100 ஆண்டுகள் முழுவதுமே சூரியனை தெரியாமல் இருட்டாகவே இந்த இடம் இருந்துள்ளது. அடுத்ததாக ஐஸ்லாந்து. கொசுக்கள் இல்லாத நாடு என்று பெயர் பெற்றது ஐஸ்லாந்து. இங்கு கோடை காலத்தில் இரவு தெளிவாக இருக்குமாம். ஜூன் மாதத்தில் சூரியன் மறையாது. ஆர்டிக் வட்டத்தில் உள்ள கிரிம்சே தீவு மற்றும் அகுரேரி நகரத்தில் நள்ளிரவிலும் சூரியனை பார்க்க முடியுமாம். கோடை காலங்களில் நடு இரவில்தான் சூரியன் மறையும். மீண்டும் அதிகாலை 3 மணிக்கு சூரியன் உதித்து விடுமாம். அடுத்ததாக கிருனா, ஸ்வீடிஷ் லாப்லாந்து. ஐரோப்பிய நாடான ஸ்வீடனின் வடக்கு பகுதியில் உள்ள நகரம்தான் கிருனா. இங்கு 19,000 பேர் வசிக்கின்றார்கள். மே முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 100 நாட்களுக்கு இங்கு சூரியன் மறையாதாம். அடுத்ததாக நுனாவட், கனடா. பூமியின் வடதுருவமான ஆர்டிக் வட்டத்தில் அமைந்துள்ளது நுனாவட். வட அமெரிக்க நாடான கனடாவின் வடமேற்கு பிரதேசம்தான் இந்த நகரம். இங்கு சுமார் 3000 பேர் வசிக்கின்றார்கள். குளிர்காலத்தில் தொடர்ந்து 30 நாட்களுக்கு இங்கு இருளாக இருக்குமாம். கோடை காலத்தில் 2 மாதங்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் சூரியன் காட்சியளிக்குமாம். அடுத்ததாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், ரஷ்யா. ஆசியா மற்றும் ஐரோப்பிய கண்டங்களை உள்ளடக்கிய நாடான ரஷ்யாவில் இந்த நகரம் அமைந்துள்ளது. இந்த நகரத்தில் சுமார் 10 லட்சம் மக்கள் வசிக்கின்றார்கள். கோடை காலத்தில் 3 வாரங்கள் 24 மணி நேரமும் சூரிய ஒளி இருக்குமாம். அடுத்ததாக ஸ்வால்பர்ட், நார்வே. துருவ கரடிகள் வாழும் பகுதியான இந்த நகரம் நார்வேயில் அமைந்துள்ளது. இங்கு ஏப்ரல் நடுப்பகுதி துவங்கி ஜூலை நடுப்பகுதி வரை 4 மாதங்களுக்கு சூரியன் மறையாதாம். அடுத்ததாக யூகோன், கனடா. வட அமெரிக்க நாடான கனடாவில் உள்ளது யூகோன். இந்த நகரமானது நீண்ட நேரம் பனியால் மூடப்பட்டிருக்கும். கோடை காலத்தில் 50 நாட்கள் தொடர்ந்து சூரியன் இங்கு மறையாதாம். அடுத்ததாக பின்லாந்து. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பின்லாந்தில் ஆயிரக்கணக்கான ஏரி மற்றும் தீவுகள் நிறைந்துள்ளது. கோடை காலங்களில் சூரியன் 73 நாட்கள் இங்கு மறையாதாம். இங்கு கோடையில் குறைவான நேரமும் குளிர்காலத்தில் அதிக நேரமும் மக்கள் இங்கு தூங்குவார்களாம். அடுத்ததாக கனாக், கிரீன்லாந்து. ஐரோப்பிய நாடான கிரீன்லாந்தின் வடக்கு பகுதியில் இந்த நகரம் அமைந்துள்ளது. இங்கு 850க்கும் குறைவான மக்களே வசிக்கின்றார்கள். நள்ளிரவு வரை சூரியன் 2.5 மாதங்கள் நீடிக்குமாம். அதே போல இங்கு குளிர்காலம் மிகவும் நீண்டிருக்கும் என்றும் கூறுகின்றார்கள். அடுத்ததாக பாரோ, அலாஸ்கா. வட அமெரிக்காவின் அலாஸ்காவில் பாரோ அமைந்துள்ளது. இங்கு சுமார் 4500 பேர் வசிக்கின்றார்கள். மே முதல் ஜூலை வரை இங்கு சூரியன் மறையாதாம். ஆனால் இங்கு நவம்பர் துவங்கி 1 மாதத்திற்கு சூரியன் உதிக்காதாம். இது துருவ இரவு என்றும் அழைக்கப்படுகிறது. சூரியன் இருக்கும் ஒவ்வொரு பகலும் நீளமானதாக இருப்பதனால் இங்கு எல்லா நேரமும் வெளியில் உலாவிக் கொண்டு மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.